டெலிவரிக்கு அப்புறமா பிரெஸ்ட் சைஸை கம்மி பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட், சைஸ் எதனால இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பவே ஃபீடிங்காக ஹார்மோன்ஸ் எல்லாம் பிரெஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன்னாலையும் மில்க் ப்ரொடக்ஷன்னாலையும் இன்னொன்று வெயிட் கெயின்னாலையுமே பிரெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகலாங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ப்ராப்பர் இன்னர் வேர் சூஸ் பண்ணுறது. பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறப்போ இன்னர் வேர் சூஸ் பண்ணும்போது ஃபுல் கவரேஜ் இருக்க மாதிரியும் ஒயிட் ஸ்ட்ராப்ஸ் இருக்கிற மாதிரியும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் வில் கிவ் யூ அ மோர் ஸ்ட்ரீம்லைன்ட் அண்ட் ப்ரொபோர்ஷனேட் லுக் கொடுக்கும். பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போ நிறைய பேர் கூன் போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணாம கீப் யுவர் ஷோல்டர் ஸ்ட்ரெயிட், செஸ்ட் லிஃப்டட் ஆகும், ஸ்பைன் அலைன்டாவும் வச்சு பாருங்க. உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் வருங்க. அடுத்தது டயட். டெலிவரிக்கு அப்புறமா 2 பேருக்கு சேர்த்து நிறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நிறைய சாப்பிடணும், ஆனா எவ்வளவு நிறைய சாப்பிடணும்னு யாராவது சொல்லுவாங்களா? ஒரு நாளைக்கு ஆவரேஜா 400 to 500 கலோரிஸ் தாங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ நியூட்ரிஷியஸ் டென்ஸ் ஃபுட்ஸா எடுத்துக்கோங்க. அதாவது லீன் ப்ரோட்டீன்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், மோர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அது மட்டும் இல்லாம அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், sugar items இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ். பிலீவ் மீ, எக்ஸசைஸ் வில் பி அ கேம் சேஞ்சர் ஃபார் யூ. எக்ஸசைஸ் பண்ணும்போது மாடரேட் இன்டென்சிட்டியோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம அப்பர் செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஆல் ஓவர் வெயிட் ரிடக்ஷனுக்குமே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம பிரெஸ்ட் சைஸுமே கம்மியாகுங்க. நிறைய பேருக்கு பிரெஸ்ட் சைஸை எப்படி கம்மி பண்றதுன்னு கேட்பாங்க. ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் அவங்களோட நினைச்ச பிரெஸ்ட் சைஸே டெலிவரிக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கும். எதுவா இருந்தாலும் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் மதர்ஹுட்.